மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். நேத்து நம்ம பாத்துக்கிட்டு இருந்த அந்த லவ் ட்ரையாங்கிள் டிராமாவோட பார்ட் 2 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய டிராமா கதை கேட்கணும், மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ வாங்க गाइस, நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து அந்த மின் அப்படியே நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு என்ன டச் பண்றப்ப உனக்கு எது லவ் ஃபீல் வருதா அப்படிங்கிற மாதிரி கேட்பான்ல. இதை கேட்டு நம்ம ஹீரோயின் அப்படி ஷாக் ஆகி போயிருவா. இப்ப அப்படியே டக்குன்னு அந்த மின்னு நல்லா சிரிச்சிட்டு, நம்பிட்டியா? சும்மா உன்னை கலாய்க்கிறக்கா சொன்னேன், நீ அவனை நினைச்சு ரொம்ப சோகம் இருந்தியா, அதனாலதான் உன்னை குஷிப்படுத்துறக்கா இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சோ இப்ப உடனே ரொம்ப சோகம் இருந்த நம்ம ஹீரோயினும் லைட்டா அப்படியே ஜாலி ஆயிருவாளா. சரிவா தூங்க போலாம் அப்படிங்கிற மாதிரி அவ ஃபர்ஸ்ட் ரூமுக்குள்ள போயிருவா. ஆனா அவ போனக்கு அடுத்து இந்த மின்னோட ஃபேஸ் ஒரு மாதிரி சோகமா மாறிடும். இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்களா. நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, அடுத்து எங்க போய் சுத்தி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப நம்ம ஹீரோயின் மட்டும் ரொம்ப சோகமா இருப்பாளா. இதை நோட் பண்ண ஜாங் அப்படியே, ஏ என்னாச்சு, ஏன் ரொம்ப சோகமா இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்லுவா. நேத்து நைட்டும் என்ன இந்த யூ ஒரு மாதிரி அவாய்ட் பண்ற மாதிரி தெரிஞ்சிச்சு, இன்னைக்கு காலையிலயும் என்ன அவாய்ட் பண்ற மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் பண்ணா. என்னன்னு தெரியல, நேத்து வரைக்கும் நல்லா தான் இருந்தா, இப்ப திடீர்னு இப்படி மாறிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவ புலம்பிக்கிட்டு இருப்பாளா. ஆனா இந்த பேச்சை டைவர்ட் பண்றதுக்காகவே அந்த மின் அப்படியே, ஏ இங்க பாருங்க, நம்ம ட்ரிப்புக்கு வந்திருக்கோம், கொஞ்சம் சோகத்தெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாரோட மூடியும் சேஞ்ச் பண்ணிட்டு இப்ப 3 பேரும் செமையா ஃபன் பண்ணிக்கிட்டு வெளியெல்லாம் நல்லா சுத்தி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிடலாம்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த மென்னு சாப்பாடு ஆர்டர் பண்றதுக்காக போயிருவான். இப்ப ஜாங்கும் நம்ம ஹீரோயின் மட்டும் தான் தனியா இருப்பாங்களா. அப்ப அந்த ஜாங் அப்படியே நம்ம ஹீரோயின்ட்ட கேட்பா, எனக்கு தெரிஞ்சு நீ அந்த ஹோட்டல் ஓனரை ரொம்ப லவ் பண்றேன்னு நினைக்கிறேன், ஏன்னா நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா இது ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷன் மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே, ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், அது வெறும் அட்ராக்ஷன் மாதிரி மட்டும் தெரியல, அதையும் தாண்டி அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பாளா. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு மின் வந்துருவான். அவன் வந்து இதெல்லாம் கேட்ட உடனே இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோயினை திட்ட ஆரம்பிச்சிருவான். ஏ ஹேரி, உனக்கு என்ன மூளை எதுவும் மழுங்கி போயிருச்சா? அவனை பத்தி உனக்கு ஒரு விஷயமும் தெரியாது, ஜஸ்ட் 2 நாளா தான் அவனை பார்த்து பழகி இருக்கோம், அதுக்குள்ள எப்படி நீ அவனை லவ் பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாம அவன் பார்க்க எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான், அவனுக்கு கண்டிப்பா கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாமையா இருக்கும். பிளஸ் நேத்து நைட் இருந்து அவன் உன்னை அவாய்ட் பண்றான்னு வேற சொல்ற, மேபி அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்கலாம், அதனால கூட அவன் உன்னை அவாய்ட் பண்ணிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் திட்ட ஆரம்பிப்பானா. அதுக்கு உடனே அந்த ஜாங் பொண்ணு அப்படியே, டே அந்த ஹோட்டல் ஓனர் எதுவும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கானா இல்லையான்னு கூட நமக்கு தெளிவா தெரியாதே, அதுக்குள்ள நீ ஏன் இவ்வளவு ஹார்ஷா பேசுற அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. ஆனா அதுக்கு அந்த மின் அப்படியே, இங்க பாரு, பசங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவங்களுக்கு ஒண்ணு வேணானா அது வேணான்னு தான் அர்த்தம், தேவையில்லாம அவனை பத்தி நீ அதான் ஒன்னு கற்பனை பண்ணிட்டு கடைசியில கஷ்டப்படாத அப்படிங்கிற மாதிரி இப்ப சொல்லி விட்டுருவானா. இவன் இப்படி சொன்னோம் நம்ம ஹீரோயின் அப்படியே, ஏ ஜாங் விடு, மேபி மின் சொல்றது கூட கரெக்டா தான் இருக்கலாம், நான் தான் தேவையே எல்லாம் எல்லாத்தையும் ஓவரா கற்பனை பண்றேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி நீங்க சாப்பாடு என்ஜாய் பண்ணுங்க, எனக்கு லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, நான் திரும்பி ரூமுக்கே போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சோகமா அங்க இருந்து கிளம்பிடுவா. அடுத்து இப்ப கரெக்டா அந்த ஹோட்டல் ரூம் கிட்ட போனோனையும் அவ அந்த யூவை பாத்துருவா. உடனே இப்ப அப்படியே ஓடி போய், யூ உனக்கு என்ன ஆச்சு, நேத்து வரைக்கும் என்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்த, இப்ப என்ன திடீர்னு என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற, அது மட்டும் இல்லாம நீ எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ஓப்பனா சொன்னப்பயே உனக்கும் என் மேல ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவாளா. இதை கேட்டுன்னு இந்த யூ அப்படியே, இல்ல ஹேரி நீங்க எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், நான் உங்ககிட்ட க்ளோஸா பிஹேவ் பண்ணதுக்கு காரணமே எனக்கு யாருக்கிட்டயுமே இல்லாத ஒரு ஃபீலிங் நீங்க டச் பண்ணா மட்டும் இருந்துச்சு, அதுக்காகத்தான், மித்தபடி எனக்கு உங்க மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருமா. அவ்வளவுதான், இவனும் இப்ப இப்படி சொல்லிட்டானா. இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே ஃபுல்லா மனசுடைஞ்சு திரும்பி அப்படியே அவ ரூமுக்கே போயிருவா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த மின்னையும் ஜாங்கியும் தான் காட்டுவாங்களா. அந்த ஜாங்கி இப்ப திட்டிக்கிட்டு இருப்பா, டே நீ என்னதான் உண்மையவே சொல்றதா இருந்தாலுமே அது ரொம்ப ஹார்ஷா தெரியல, பாவம் அவ மனசுடைஞ்சு கிளம்பிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாளா. அதுக்கு அந்த மின் அப்படியே சோகமா, எனக்கு புரியுது, நான் கொஞ்சம் ஹார்ஷா தான் சொன்னேன், பட் இருந்தாலுமே எல்லாமே அவளோட நன்மைக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. அதுக்கு டக்குன்னு அந்த ஜாங்கு, நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா உனக்கு உன்னோட லவ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான தைரியம் வந்துருச்சு போல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை கேட்டு அந்த மின் அப்படியே ஷாக் ஆயிருவான். அப்பதான் அந்த ஜாங் சொல்லுவா, டே நான் பல வருஷமா உன் கூட ஃப்ரெண்டா இருக்கேன், எனக்கு தெரியாதா உனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்ட்டு, நீ நம்ம ஹேரி மேல இன்ட்ரெஸ்டடா இருக்கேன்னு சொல்லி எனக்கு என்னைக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. சோ இதுலயே நம்ம நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், நம்ம மின்னுக்கு நம்ம ஹீரோயின் மேல லவ் இருக்கு. இதுவே திரும்பி நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ புலம்பிக்கிட்டு இருப்பா, சே அவன் என் மேல இன்ட்ரெஸ்டடா இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு என்ன இப்படி அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி திரும்பி புலம்பிக்கிட்டு இருப்பாளா. இப்ப அந்த இடத்துக்கு ஜாங் அப்படியே வருவா. அவ வந்து அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, ஏ இன்னும் நீ இந்த சோகத்துல இருந்து மீளவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாளா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின், ஏ நீயும் நானும் மட்டும் தனியா போய் குடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. இவ இப்படி கேட்டனையும் அந்த ஜாங்குக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். நம்ம ஹீரோயின் அப்படியே, நம்ம குடிக்க போறது மட்டும் கிடையாது, அங்கேயே ஒரு நல்ல பையனா பார்த்து செமையா அவன் கூட வைப் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அடுத்து இவங்க 2 பேத்தையுமே பார்ல தான் காட்டுவாங்க. நல்லா குடிச்சிட்டு அங்க இருக்க பசங்க எல்லாத்தையும் அப்படி சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இந்த பையன் ஓகேவா இல்ல அந்த பையன் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி. அப்ப வழக்கம் போலதான் நம்ம ஹீரோயின் புலம்ப ஆரம்பிச்சிருவா. மேபி மின் சொன்னது கூட கரெக்ட் தான், அவன் என்கிட்ட கேஷுவலா கூட பழகி இருக்கலாம், நான் தான் அதை லவ்னு நினைச்சிட்டு ரொம்ப அட்வான்ஸ்
அட்வான்டேஜ் எடுத்து நடந்துகிட்டேன் போல, அதனாலதான் அவன் என்ன இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி திரும்பி புலம்ப ஆரம்பிச்சிருவாளா. அடுத்து இப்படி ரொம்ப குடிச்சனால நம்ம ஹீரோயின் சரி எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வெளியே வருவா. இவ வெளியே வந்தனையும் அங்க ஒரு பையன் ரெடியா இருப்பான். அப்ப இருந்து உங்களை நோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நீங்க தனியா தான் உங்க ஃப்ரெண்டு கூட குடிக்க வந்திருக்கீங்க போல, ஏன் எனக்கு நீங்க கம்பெனி கொடுக்க கூடாது, சும்மா ஒரு 2 ட்ரிங்க்ஸ் மட்டும் அடிக்கலாமே வாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கூப்பிடுவான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் உடனே கரெக்ட், நான் இங்க வந்ததுக்கு காரணமே நல்ல பசங்க கூட சேர்ந்து என்ஜாய் பண்றதுக்குதான், சோ வாங்களேன் நம்ம குடிக்க போகலாம் அப்படின்ட்டு அந்த பையன் கூட போக ரெடியா இருப்பா. பட் நல்ல வேலையா கரெக்டா இந்த இடத்துக்கு இப்ப மின் வந்துருவான். அவன் வந்து இப்ப அப்படியே என்னோட ஃப்ரெண்ட் எங்க கூட்டு போற, நான் அவளை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப தனியா நம்ம ஹேரிய கூட்டு வந்துருவானா. ஆனா நம்ம ஹீரோயினா அப்படியே சம போதையில தள்ளாடிக்கிட்டு இருப்பா. இப்ப அப்படியே அவளை ஒரு ஓரமா உட்கார வச்சுட்டு நம்ம மின்னு வழக்கம் போல அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஒரு பையனுக்காகவா நீ இப்பெல்லாம் பண்ற அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோயினும் நீ சொல்றது கரெக்ட் தான், அந்த பையனை மறக்கணுங்கிறக்காக இங்க வந்து நான் பல பசங்க கூட என்ஜாய் பண்ணலான்ட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாளா. அதுக்கு நம்ம மின் அப்படியே ஒரு பையனை மறக்கறக்காக நீ இன்னொரு பையனை டேட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறேன்னா நீ அதுக்கு என்ன சூஸ் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் எப்பயுமே உன்னை ப்ரொடெக்ட் பண்ண ரெடியா இருப்பேன், ஏன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ஹேரி அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் இப்ப சொல்லிடுவான். பட் ஆனா இதுவே நம்ம ஹீரோயினை பார்த்தா அவ அப்படி சம போதையில மின் மேலேயே சாஞ்சு விழுந்து கிடப்பா. சோ இவன் சொன்னது அவளுக்கு கேட்டுச்சா கேட்கலையான்னு கூட அவனுக்கு சரியா தெரியாது. அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் அப்படி செம்ம டயர்டா எந்திரிப்பாளா. எந்திரிச்சவ ஒரு மாதிரி ஆச்சரியமா பாப்பா, நம்ம எப்படி வீட்டுக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் தான் அவளுக்கு ஞாபகம் வரும், நேத்து பார்ல மின்ன மீட் பண்ணது, அவன் எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என்ன டேட் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்டதெல்லாம் இப்பதான் அவளுக்கு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகும். அது மட்டும் இல்லாம இவ சம போதையில இருந்தனால இவளை நம்ம மின்ன தூக்கிட்டு வர வந்திருப்பான். நம்ம ஹீரோயின் அப்படி சம போதையில மின்னோட கண்ணத்தை பிடிச்சு கிள்றதும் தலைமுடியெல்லாம் கலைக்கிறதும் இந்த மாதிரி எல்லாம் விளையாண்டுட்டு வந்திருப்பா. இது பத்தாதுன்ட்டு அந்த மின் அப்படியே எனக்கு நல்லாவே தெரியும், நான் ரொம்ப லேட்டா தான் உன்கிட்ட இதை சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் என் மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீ என்னோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கவே நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வேற சொல்லியிருப்பான். இது எல்லாம் இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே உட்காந்துட்டு ஐயோ இது என்னடா நேத்து இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கப்பயே கரெக்டா இந்த ரூமுக்கு இப்ப மின் வந்துருவான். அவனை பார்த்தனையும் நம்ம ஹீரோயின் அப்படியே கேஷுவலா மாறிட்டு நேத்து செம்ம ட்ரிங்க்ஸ்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கு அந்த மின்னு சரி நேத்து நைட்டு நீ எப்படி வீட்டுக்கு வந்து ஞாபகம் இருக்கா, உனக்கு எதுவும் நேத்து நான் பார்ல சொன்னது ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பல கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பானா. அதுக்கு நம்ம ஹீரோயின் அப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்னது நேத்து நீ பாருக்கு வந்தியா, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே, நேத்து செம ட்ரிங்க்ஸா அதனாலதான் எதுவுமே ஞாபகம் இல்ல, ஏன் ஏதோ முக்கியமான விஷயம் நடந்துச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி தெரியாத மாதிரியே கேப்பா. நம்ம மின்னும் சேச்சா அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம ரெண்டு கேஷுவலா தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவனும் சமாளிச்சிருவான். இதுவே இன்னொரு பக்கம் அந்த யூவை தான் காட்டுவாங்க. அவன் வழக்கம் போல அவன் டைரியில நம்ம ஹீரோயினை வரைஞ்சுக்கிட்டு இருப்பானா. இப்ப அந்த இடத்துக்கு அந்த பார்ட் டைம் ஒர்க்கர் மூன் வந்துட்டு என்ன நீயும் ஹேரியும் ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி இருக்கு, அது மட்டும் இல்லாம இதுதானே உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அந்த யூக்கு இவன் எதை பத்தி பேசுறான்னு சரியா புரியாது. உடனே அந்த மூன் அப்படியே இங்க பாரு, நான் உன் கூட பல வருஷமா இருக்கேன், எனக்கு தெரியாதா நீ எப்ப எப்படி நடந்துக்குவேன்ட்டு, நீ நடந்துக்கிற விதத்திலே நான் கண்டுபிடிச்சிட்டேன், உன்னால ஹேரிய ஃபீல் பண்ண முடியுது, எனக்கு தெரிஞ்சு அவதான் உன்னோட பெர்ஃபெக்ட் மேட்சா இருப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த மூன் இவன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கு அந்த யூ அப்படியே எனக்கு அது நல்லாவே தெரியும், ஏன்னா எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் இருந்தாலும் என்னால அவ ஹர்ட் ஆயிருவாளோ அப்படிங்கிற பயம் எனக்கு ரொம்ப இருக்கு, ஏன்னா இதே மாதிரிதான் 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் லவ் பண்ண பொண்ணையும் நான் ஹர்ட் பண்ணி கடைசியில பிரேக்கப் ஆயிருச்சு, நான் ஒரு வித்தியாசமான ஆளு, ஏன் கூடலாம் யாராலும் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருப்பானா. அதுக்கு அந்த மூன் அப்படியே இங்க பாரு, நீ வித்தியாசமான ஆள்னா உனக்கு ஏத்தாப்புல பொண்ணு அந்த ஹேரி தான், ஏன்னா அவளை மட்டும் தான் உன்னால ஃபீல் பண்ண முடியுது, சோ நீ கண்டதை யோசித்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம உன் மனசு சொல்றபடி கேட்டு எல்லாம் நடந்துக்கோ, ஏன்னா அவ இன்னும் கொஞ்ச நாள்ல இங்க இருந்து கிளம்பிடுவா அப்படிங்கிற மாதிரி இந்த மூன் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ சரி மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு பீச் சைடு வாக் வந்திருப்பா. ஆனா அவ ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டா போல, அவளுக்கு திரும்பி ரூமுக்கு எப்படி போகணுங்கிற வழி மறந்து போயிருச்சு. சரி யாருக்கான்னு போன் பண்ணான்னு பார்த்தா பேட்டரியும் டெட் ஆயிரும். இதனால என்ன பண்றேன்னு தெரியாம நம்ம ஹீரோயின் அப்படி தெருவா அலைஞ்சுக்கிட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த ஹோட்டல் ரூம்ல தான் காட்டுவாங்க. இவள ரொம்ப நேரம் ஆயும் ஆளை காணோம் அப்படின்ட்டு தெரிஞ்சனையும் அங்க இருக்க எல்லாரும் பயந்துகிட்டு ஹேரிய காணோம் அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. இதுல போனுக்கு கால் பண்ணாலும் ரீச் ஆகாது. சோ இப்ப உடனே மின் ஒரு பக்கம் போய் தேட போயிருவான், நம்ம யூ ஒரு பக்கம் போய் தேட போயிருவான். இதுவே இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் அப்படி ஒரு ஓரமா உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா. இப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா யூ வந்துருவான். இப்போ இவனை பார்த்த தான் நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சமா நிம்மதியா இருக்கும். அடுத்து இப்ப இவங்க 2 பேருமே வீட்டுக்கு வந்துருவாங்களா. இவளை பார்த்த தான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஜாங்குக்கு கொஞ்சமான்ட்டு மன திருப்தியா இருக்கும். அப்பாடா நீ வந்துட்டியா, உன்னை காணும்னு சொல்லிட்டு நான் ஒரு செகண்ட்ல பதறி போயிட்டேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவ பேசிக்கிட்டு இருப்பா. அப்பதான் அந்த பார்ட் டைம் ஒர்க்கர் சொல்லுவான், சரி நீங்க வந்துட்டீங்க, நான் மின்னுக்கு கால் பண்ணி நீங்க வந்துட்டீங்கிற விஷயத்த சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். அடுத்து இப்போ அந்த யூவோட ரூம்ல தான் காட்டுவாங்க. இவங்க 2 பேரும் உட்காந்து அங்க பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த யூ நடந்தது எல்லாத்துக்குமே சாரி கேட்பான். நான் உன்னை ஹர்ட் பண்ணுங்கிறக்காக
நேத்து அப்படி பேசல. எங்க நீ ஏன் கூட இருந்தேனா உனக்கு ஹர்ட் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துலதான் நான் என்னென்னமோ பேசிட்டேன். பட் ஆனா இன்னைக்கு உன்னை காணோம்னு சொல்லி தெரிஞ்சோனுமே எனக்கு உயிரே போன மாதிரி ஆயிருச்சு. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிச்சு, நான் உன் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் வசன வசனமா பேசுவான். அதுக்கு உடனே இப்ப நம்ம ஹீரோயின் அப்படி சிரிச்சுக்கிட்டே, நீ பேசுறதெல்லாம் சரிதான், பட் ஆனா நான் இன்னும் கொஞ்ச நாள்ல இங்க இருந்து கிளம்பிடுவேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அதுக்கு இந்த யூ அப்படியே இப்ப ரொமான்டிக்கா, நீ எங்க போனாலும் நான் உன் கூடயே தான் இருப்பேன், அது மனசளவுல இருந்தாலும் சரி பிசிக்கல் அப்பியரன்ஸ்ல இருந்தாலும் சரி, நான் உன் பக்கத்துல இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவான். இவன் இப்படி எல்லாம் பேசினக்கு அடுத்து நம்ம ஹீரோயின் மொத்தமா பிளாட் ஆயிருவா. அப்புறம் என்ன, இவங்க லவ் எக்ஸ்பிரஸ் பண்ற விதமா அவங்க ரெண்டு பேரும் அதே இடத்துல எப்படி கிஸ் பண்ணிடுவாங்க. இப்ப அதுக்கடுத்து இந்த யூவும் நம்ம ஹீரோயினும் நல்லா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் யார் அனுப்பிச்சிருப்பான்னா மின்னு தான் அனுப்பிச்சிருப்பான். நம்ம ஹீரோயின் கிட்ட தனியா ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு இப்ப ஹோட்டலுக்கு வெளியே கூப்பிட்டுருப்பானா. அடுத்து அப்படியே அந்த மின்ன தான் ஹோட்டலுக்கு வெளியே காட்டுவாங்க. ரொம்ப சோகமா நின்னுக்கிட்டு இருப்பான். என்னன்னா நம்ம ஹீரோயினை தேடி போனப்ப இவன் தான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினை பார்த்திருப்பான். அவ பக்கத்துல போலான்னு சொல்லிட்டு பாக்குறதுக்குள்ள அந்த இடத்துக்கு யூ வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம யூவை பார்த்தனையும் நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா இருப்பாளா. இதுலயே மின்னு கண்டுபிடிச்சிருவான், அவளை நான் கண்டுபிடிக்கிறதுலயும் லேட் பண்ணிட்டேன், என்னோட லவ் சொல்றதுலயும் நான் லேட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்பதான் அவனுக்கு அந்த ஜாங் பொண்ணு சொன்னது ஞாபகம் வரும். ஒண்ணு, நீ உன்னோட லவ் அவட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணி உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஃபுல் ஸ்டாப் வை, இல்லனா அவகிட்ட லவ் சொல்லாமே விட்டுட்டு உன்னோட லவ்வுக்கு ஃபுல் ஸ்டாப் வை அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லியிருப்பாளா. இப்ப அதெல்லாம் யோசித்து பார்த்த அடுத்துதான் இவன் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக இப்ப கூப்பிட்டுருப்பான். அடுத்து இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்தனையும் இந்த மின் அப்படியே, நான் 2 நாளைக்கு முன்னாடி ஸ்டெப்ஸ் கிட்ட உன் கையை பிடிச்சு, நீ இத்தனை வருஷம் என் கையை பிடிச்சிருக்கியே, உனக்கு ஏதாவது என் மேல லவ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன்ல, அதை நான் சீரியஸா தான் கேட்டேன். அது மட்டும் இல்லாம எனக்கு நல்லாவே தெரியும், அன்னைக்கு நம்ம 2 பேரும் பார்ல பேசினது உனக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். சோ நான் உன்னை விரும்புறேன்னு சொன்னதும் உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோயினும் எப்படியான்ட்டு இந்த பேச்சை ஸ்டாப் பண்ணணும்ட்டு, நேத்து நம்ம மீட் பண்ணப்பியா பார்லையா, எனக்கு எதுவுமே ஞாபகமே இல்லையே, சரி விடு எனக்கு ரொம்ப குளிர்து வா உள்ள போலாம் அப்படிங்கிற மாதிரி டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணுவா. ஆனால் அந்த மின்னு இல்ல, இந்த எனக்கு சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கண்டினியூஸா பேச ஆரம்பிப்பான். இப்ப அந்த மின் அப்படியே என்ன சொல்லுவான்னா, நான் உன்னை ஸ்டார்டிங்ல பார்த்த இருந்தே எனக்கு உன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஆனா எங்க அதை நான் வெளியே சொன்னா நீ என் கூட ஃப்ரெண்டா கூட இருக்காம போயிருவியோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலேயே நான் அதை சொல்லாமே விட்டுட்டேன். பட் இப்ப நான் தைரியத்தை வர வச்சு சொல்றேன், நான் உன்னை ரொம்ப விரும்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவானா. அதுக்கு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே, மின் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தான், ஆனா நான் எப்பயுமே உன்னை ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா மட்டும் தான் பாத்திருக்கேன், அதுக்கு மேல உன்னை நான் யோசித்து கூட பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அதுக்கு அந்த மின்னு, நீ இந்த பதில் தான் சொல்லுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா இப்போ மனசு பூரா அந்த யூ தானே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். அதுக்கு நம்ம ஹீரோயினும், நீ சொல்றது கரெக்ட் தான், நான் இந்த மாதிரி ஒரு லவ்வையும் ஒரு ஃபீலையும் யார்கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சதே கிடையாது, அதனாலதான் எனக்கு இந்த யூவை ரொம்ப பிடிச்சிருச்சு, நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அதுக்கு அந்த மின் அப்படியே சோகமா, நான் 3 வருஷமா உன் கூடயே இருந்து உன்னை லவ் பண்ணேன், ஆனா அந்த லவ் உனக்கு புரியவே இல்லை, பட் ஆனா இப்ப ஜஸ்ட் 3 நாள்ல அந்த யூ மனசுக்குள்ள வந்துட்டான். பட் இருக்கட்டும், இது நான் எதிர்பார்த்ததுதான், அதனாலதான் அட்லீஸ்ட் என் லவ்வையான்ட்டு உன்கிட்ட நான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படிங்கறக்காக இப்ப இதெல்லாம் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோயின், இங்க பாரு இது எல்லாத்தையுமே மறந்துட்டு நம்ம எப்பயும் போல கேஷுவலா ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா அதுக்கு அந்த மென்னு, இல்ல நான் எப்பயுமே உன்ன ஒரு ஃப்ரெண்டா பார்த்ததே கிடையாது, என்னோட கிரஷா தான் பாத்திருக்கேன், இனியும் என்னால திரும்பி உன்ன ஃப்ரெண்டா பார்க்கவே முடியாது, ஜாங் சொன்ன மாதிரி ஒன்னு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லனா லவ், இது ரெண்டுல ஏதாவது உனக்கு நம்ம ஃபுல் ஸ்டாப் வச்சே ஆகணும், என்னால கண்டிப்பா உன் கூடயே இருந்துகிட்டு உன்னை லவ் பண்ணாம இருக்க முடியாது, அதனால நான் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு விலகிடலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதெல்லாம் கேட்க நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஒரு நல்ல ஃப்ரெண்டை இழக்கிறோமே அப்படின்ட்டு. ஆனா மின்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா அவன் சொல்றதும் கரெக்ட் தான், இவ கூடயே இருந்துகிட்டு அவனால இவ்வளவு ஜஸ்ட் ஃப்ரெண்டா யோசிக்கவே முடியாது, அதனால டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவன் ஆசுக்கா சொல்லிடுறான். அடுத்து அப்படியே இங்க சீன் கட் பண்ணி 1 வருஷம் கழிச்சு தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே பிஸியா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. இப்ப அந்த இடத்துக்கு யூ இவளை பாக்குறக்கா வந்திருப்பான். சோ இதுலயே நம்மளுக்கு இன்டைரக்டா சொல்லிடுறாங்க, நம்ம யூவும் நம்ம ஹீரோயினும் 1 வருஷம் ஆனக்கடுத்து ஒன்னாதான் இருக்காங்க. சோ இப்ப அவங்க ரிலேஷன்ஷிப் சூப்பரா தான் இருக்கு. ஆனா என்ன, இந்த லவ் ட்ரையாங்கிள்ல நம்ம ஹீரோயின் தான் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டை இழந்துட்டா, பட் இருந்தாலும் அந்த யூவோட இப்ப ஹாப்பியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மிக்ஸ்டு எமோஷனோட இந்த டிராமா இங்க முடியுது. ஆக்சுவலி இது குட்டியான ஒரு ஷார்ட் டிராமா தான். ஆனா என்ன, ஒரு பொண்ணு ஒரு லவ் ட்ரையாங்கிள்ல மாற்றப்ப ஒரு ரிலேஷன்ஷிப் சக்சஸ் ஆகும், ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபெயில் ஆகும், அந்த மாதிரி ஒரு கான்செப்டோட இந்த டிராமாவை முடிச்சிருப்பாங்க. சோ ஓகே கைஸ், இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த டிராமா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறதையும் கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருங்க. சோ வேற ஒரு கதையோட வேற ஒரு வீடியோல உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பபாய்.